ஏற்கனவே நீண்ட காலம் வழக்கு நடந்து அது முடிவடைஞ்ச பிறகு திரும்ப சைடு வழியோடி நீங்க ஏறக்கூடாது. மலை உச்சி முழுவதும் வந்து அந்த தர்கா இருக்கக்கூடிய முழு மலை உச்சியும் தர்காவுக்கு சொந்தமானது. இப்போ வந்து மலை உச்சி முழுவதுமாக மலை உச்சி முழுவதும் 1923 தீர்ப்புல தெளிவா இருக்கு. இது ஜிஆர்எஸ்ஜி ஆர்டர்லயும் இருக்கு. இப்ப எதுக்கு போய் 30 மீட்டர் 40 மீட்டர் நடந்துட்டு இருக்கீங்க? இது என்ன டிசிப்ளின்? இது என்ன? இது வந்து நீங்க தேவையில்லாத மத கலவரத்தை தூண்டதுக்கு வந்து நம்ம வந்து ஜுடிஷியரி காரணமா இருக்கலாமா? சாதாரண மனிதனுடைய நம்பிக்கையை வந்து தூண்டி விட்டு அவனை வெறியேற்றி விடுற மாதிரியான நிகழ்வுகள் நம்ம நடக்கக்கூடாது. அவனுடைய நம்பிக்கை இந்த மலை முழுவதும் புனிதம்ங்கிறது ஒரு நம்பிக்கைன்னு சொல்றாங்க. மறுப்பே கிடையாது. ஆட்டை பலியிடுவது என்பது இந்து தர்மத்துக்கு எதிரானதுங்கிறது கிடையாது. அது இந்துல ஒரு பிரிவினருக்கு எதிரானது. இல்ல அங்க போய் கெடா வெட்டு. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா கோயிலையும் பலியிட்டு இருந்தோம், முருகன் கோயிலே பலியிட்டு இருந்தோம். நீங்க எல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டீங்க. பிராமணிக்கல் ஃபோர்சஸ் டேக் ஓவர் தி ஹிந்து டெம்பிள்ஸ். அது தீபத்தை ஏத்துறது இல்ல, தீ வைக்கிறது. யார் செய்தாலும் சரி, நீதிபதி செய்தாலும் சரி, தவறு தான். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு மில்டன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சேவ் த இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த ஜுடிஷியரி அப்படின்னு இன்னைக்கு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. நீதிபதி ஜிஆர் சாமிநாதனுடைய தொடர் நடவடிக்கைகள் அல்லது அவர் கொடுக்கக்கூடிய நீதி பரிபாலனங்கள், அதை தொடர்ந்து தான் உங்களுடைய போராட்டம் இருக்கு. குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய முகப்புரையில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கொள்கைகளை காப்பாற்றணும் அப்படின்னு இன்னைக்கு முற்போக்கு வழக்கறிஞர்கள் ஒன்றிணைப்பு ஒரு போராட்டம். இது ஏன் நடத்துறீங்க? ஜிஆர் சாமிநாதனுடைய எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கு? இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு ஜனநாயக வழக்கறிஞர்கள் அமைப்புகளுடைய ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி வந்து மூத்த வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்களுடைய தலைமையில் இன்னைக்குடைய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இது வந்து ஒரு ஜட்ஜ், அவங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷன் பிரின்சிபல் அவங்க ஓத்து எடுக்கிறாங்க. இந்த கான்ஸ்டியூஷனை அப்ஹோல்ட் பண்ணுறோங்கிற அந்த ஓத்து இருக்காங்க. அதை மீறி நடக்கும் பொழுது அதிகபட்சமாக வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது இம்பீச்மெண்ட் தான் எடுக்க முடியும். அப்படி ஒரு இம்பீச்மெண்ட் எடுக்கணுங்கிறது தான் ஒரு தொடக்க நிலையில் இதில் ஒரு டிமாண்டாக இருக்குது. இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு ஜுடிஷியரியில் ஜட்ஜஸ் வந்து கான்ஸ்டியூஷனுடைய வேல்யூஸ், இதில் நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஒரு காமன் மேன் மாதிரி ஒரு வியூஸை நம்ம இது பண்ண முடியாது. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் ஜட்ஜ்மெண்ட், இப்போ நம்ம திருப்பரங்குன்றம் ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்து மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம ரைஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் வந்து இது இப்போ ஜுடிஷியரி கான்சியஸ் இருக்குல்ல, ஒரு ஃபேர் கிரிட்டிசிசம்ங்கிறது ஜுடிஷியரியை தன்னைத்தானே சரி பண்ணி கொடுக்குது. நம்ம மெம்பர் ஆஃப் த பார் வழக்கறிஞர்கள். அப்போது இது சொசைட்டியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பை சொல்லும் பொழுது, அதை லீகல் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கும் பொழுது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். அது வந்து ஜுடிஷியரி கான்சியஸை நம்ம தட்டி எழுப்புறதுக்காக தான். இப்போ இந்த பிரச்சனை இன்னைக்கு வந்து பெட்டிஷன் வந்து அக்டோபர் மாதத்தில் கொடுத்துட்டு நவம்பர் மாதத்தில் வந்த தீர்ப்பு கிடையாது. இது வந்து 30 வருஷமாக அந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து இது மாதிரி எங்கெங்கெல்லாம்னு லிஸ்ட் எடுத்துகிட்டு இதை இடிக்கணும், அதை இடிக்கணும், மசூதி இடிக்கணும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி இடிச்சிருக்கவும் செய்கிறாங்க. இந்த பேக்ரவுண்டில் இது வந்து 94 ஒரு ஜட்மெண்ட். அதாவது வந்து இந்த சூட் வந்து 1923 முடிஞ்சிருது. அப்புறம் பிரிவி கவுன்சில், அப்பீலு, 1960 அது 70 வரைக்கும்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பல்வேறு வழக்குகள். ஆனால் பேசிக்கான கோரான கொஸ்டின், எது யாருக்கு சொந்தம்? திருப்பரங்குன்றம் மலையில் தனித்தனியாக நிறைய ஆக்கிபை பண்ணியிருக்காங்க. அதை தவிர அந்த சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய மலை உச்சி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நெல்லித்தோப்புலேருந்து அதுக்கு போகக்கூடிய பாதை, இதெல்லாம் வந்து முஸ்லீம். அந்த தர்காவுடைய ட்ரஸ்ட்டுக்கும் இது இல்லாத, ஆக்குபேஷனில் இல்லாத, வேற எங்கேயும் ஆக்கிரமிப்பு இல்லைன்னா அது வந்து நம்மளுடைய திருப்பரங்குன்றம் அந்த கோயிலுடைய ட்ரஸ்ட்டுக்கும் சொந்தம்னு ஆர்டர். இது சூட்டு. இந்த சூட்டே ஆக்சுவலாக நடந்தது வந்து வெறும் முஸ்லீமுக்கும் ஹிந்துக்கும் இடையில உள்ள கேஸ் கிடையாது. அதாவது அந்த தேவஸ்தானம் போர்டு என்ன செய்கிறாங்கன்னா, வந்து இருக்கக்கூடிய பாதைகள்லாம் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் அந்த நகராட்சி இது எங்களுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. அவங்க ரோடு போட போகிறாங்க. அவங்களுக்கு எதிராக போடும்போது முஸ்லீம் வக்ஃப் போர்டும் அந்த ட்ரஸ்ட்டும் வந்து ஒரு ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த கிளைம்ல வர்றது தான். இவங்களே முதல்ல வந்து இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பழைய சூட்டு. இப்போ இருக்கக்கூடிய கேஸ் வந்து 1994 வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குறாங்க. நாங்கள் வந்து போய் தீபத்தை ஏற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அப்போ எது வந்து ஹெச்ஆர்என்சி தான் அதுக்கு அத்தாரிட்டி, டெம்பிள் தான் அத்தாரிட்டி, அவங்க தான் ஏற்றணும், அவங்களுக்கு தான் சொந்தமானது கோயில். வெளி நபர்களுக்கெல்லாம் இது கிடையாது. வெளிநபர்கள் அவங்களுடைய பக்தி நிமித்தமாக கேட்டிங்கன்னா நீங்கள் ஹெச்ஆர்என்சிட்ட பெட்டிஷன் கொடுங்க, பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க.
ஆனா 90கள்ல இருந்து வந்து எப்படி வந்து மலை உச்சியில வந்து இதுல தர்கா இருக்கலாம், ஒரு ஆதிக்கத்துக்காக இது நிறுவப்பட்டது, இப்படி தொடர்ந்து கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. நம்ம ரீசெண்டா கூட பல பேர் அதை பேசுனதை நம்ம பார்த்திருப்போம். அதை வந்து அந்த அடிமை சின்னத்தை வந்து அகற்றுவோம் அப்படின்னு இந்த கேம்பெயினை முழுக்க பண்ணிட்டு திரும்ப போய் விளக்கேற்றணும் அப்படின்னு கேட்கறது. இதுல வந்து நீங்க 94ல அந்த ரவுண்டு முடிஞ்ச உடனே 2014ல ஒரு ரவுண்டு நடக்குது. மலை உச்சியில வந்து ஏத்தணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன். அது டிஸ்மிஸ் பண்ணப்படுது. ஜஸ்டிஸ் வேணுகோபாலால டிஸ்மிஸ் பண்ணப்படுது. இன்னொன்னு வந்து அங்க குதிரை கட்டக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பண்ணணும்னு பெர்மிஷன் கேட்கறாங்க. அதுவும் டிஸ்மிஸ் பண்ணப்படுது 2014ல. அதுக்கு அப்பீல் வருது. 2014ல ரெண்டுமே டிஸ்மிஸ் பண்ணப்படுது. இப்ப அதுல இருந்து இது இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இது ஒரு ஜுடிஷியல் இன்டிசிப்ளின். நீதிபதி ஒரு சிங்கிளா இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி ஏற்கனவே டிவிஷன் பெஞ்ச் இந்த மேட்டரை ஹேண்டில் பண்ணியிருக்குன்னா அதுல ஓவர் கம் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்துச்சுன்னா அவர் அதுல இருந்து விடுவிச்சுட்டு 2 டிவிஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணணும். இது இந்த கேஸை நடத்திக்கிட்டு இருக்கும்போது வந்து முன்வைக்கப்பட்டது. இந்த கேஸை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு, மதுரையில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு இதுல இருந்து பிரஸ் மீட் நடத்தி சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு அவர் மேல வேற எந்த இதுவும் கிடையாது. சிங்கிள் ஜட்ஜ் இதை கேட்கக்கூடாது. டிவிஷன் பெஞ்ச் இதை ஏற்கனவே டிசைட் பண்ணியிருக்கு. ஆனால் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்து மறுபடியும் அவர் என்ன இந்த தீர்ப்பு என்ன இருக்குன்னா அந்த 2 பேர் விசாரிச்ச இது வந்து வேற, இது வேற. அது வந்து மலை உச்சியில கேட்டாங்க, அவங்க தர்கால கேட்டாங்க. இப்ப தர்கா வாசல்ல கேட்டிருக்காங்க. தர்கால கேட்டான்னு, தர்கா வாசல்ல கேட்டான்னு. அந்த அதாவது வந்து 23ல உள்ள தீர்ப்பு என்னன்னா தர்கா இருக்கக்கூடிய மலை உச்சி முழுவதும் வந்து தர்காவுக்கு சொந்தமானது. மலை உச்சியில இன்னொரு ஓரத்துல இருக்கு. அதுக்கு சைடு வழி பாதையில இப்படி தாவி பாறையில ஏறி போலாம். இதெல்லாம் இருக்கு ஜட்ஜ்மெண்ட்ல. நம்ம ஏன் ஜுடிஷியல் இன்டிசிப்ளின்னா நீங்க ஒண்ணு ரெஸ் ஜுடிகேட்டான்னு நம்ம லீகல் பிரின்சிபல் சொல்றோம். ஏற்கனவே வந்து டீடைலா டீல் பண்ணி முடிவாயிருச்சு. ஒரு ஆவணங்கள் இருக்கு. இதுக்கு முன்பாக அங்க ஏற்றியதற்கான ஏதாவது ஒரு ஆவணங்கள் இல்ல ஹிஸ்டரி ஏதாவது ஒண்ணு. அதாவது வந்து ஒரு இப்ப இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ், ரொம்ப மதிப்புக்குரிய ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் கண்ணன், அவங்க வந்து ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அந்த தீபத்தூண்ல வந்து நாயக்கர் கால கல்வெட்டு இருக்குன்னு. அது இந்த தீபத்தூண் இல்ல, உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய தீபத்தூண். இப்ப தவறான தகவல்கள் அவ்வளவு பரவி இருக்கு. அப்ப அதனாலதான் நான் சொல்றேன் ரிலீஜியஸான ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இப்ப வந்து ஒரு சாதாரண ஒரு ஹிந்து மைண்ட்ல ஏங்க ஒரு தீபத்தை கூட ஏத்தக்கு இந்த நாட்டுல வந்து அனுமதி இல்லையாங்க. அறுபடை வீடுல ஒண்ணுங்க. இப்படி ஒரு உணர்வு வருது இல்ல, இந்த உணர்வை தப்பா நீங்க தூண்டக்கூடாது. இந்த உணர்வை, ஏன்னா அக்கம் பக்கமாக பல மதங்கள் வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதாவது இந்த வழிபாட்டு முறை இருக்குல்ல, தர்கா வழிபாட்டு முறையே ஒரு இந்து மதத்துடைய உள்வாங்கின ஒரு வழிபாட்டு முறை. அங்க பலியிடுதாங்க. இதை உள்வாங்கிய இதுலயே நிறைய பேருக்கு, அதான் இது முஸ்லீமுக்கு வந்து ஹராம், அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. தமிழ்நாட்டில் நிறைய கேத்தலிக்ஸ், ரோமன் கேத்தலிக்ஸ் வந்து அந்த மாதிரி உள்வாங்கி இருப்பாங்க. இங்க உள்ள லோக்கல் பிராக்டிஸை எல்லாமே அப்படிதான். ஒரு மதத்துல இன்னொரு மதம், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்து மதத்துல உள்ள பல விஷயங்கள் பௌத்தத்துல இருந்து உள்வாங்கின விஷயங்கள். அப்போ இது வந்து ஒரு மதம் இன்னொரு மதத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும். பழைய காலத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தன் ஆதிக்கம் பண்ணியிருப்பான், யாராவது ஒருத்தனை வெட்டியிருப்பான், யாராவது ஒருத்தர் சண்டை நடந்திருக்கும். அது எல்லாமே அதிகாரம் தொடர்புடையது. அப்போ வந்து மன்னருடைய மதம் மக்களுடைய மதமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இது என்ன, 2200 வருஷத்துக்கு முன்னாடி சமண குகை இருக்கு. அங்க முருகன் கோயில் வந்து மலையடிவாரத்துல குடவரை கோயில். அது அதாவது அந்த சிலையே வந்து மலையை குடைஞ்சிருக்கு. அந்த மலையுடைய உச்சியில தான் பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த இதுலதான் வந்து அதுலதான் நாயக்கர் கால தூண் இருக்கு. அதாவது இந்த ஒரே பாறையில கீழே முருகனும் மேல வந்து தீபமும் ஏத்தப்படுது. இதுதான் பிராக்டிஸ் அவங்க சொல்றாங்க. இது அந்த இதுல வந்து புண்ணியவான்கள் இதுல விளக்கேற்றுவர் அப்படிங்கிறது நாயக்கர் கால கல்வெட்டு. அப்ப 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இதுல விளக்கேற்றக்கூடிய பிராக்டிஸ் இருக்குன்னு இதுல இருக்கு. இன்னொன்னு அது வந்து தீபத்தூண் அவங்க சொல்றாங்க. ஏன்னா அதை பார்த்துட்டு வடிவத்தை பார்த்துட்டு இது தீபத்தூண் சொல்லி சொல்றாங்க. இந்த தீபத்தூண்ங்கிற இதே வேர்டு இதை டீல் பண்ணியிருக்காங்க டிவிஷன் பெஞ்ச். அதாவது வந்து தீபத்தூண் ஏத்தணும்னு சொல்லிட்டு இந்து முன்னணியை சார்ந்தவங்க ஏற்கனவே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேல இவ்வளவு எஃப்ஐஆர் இருக்கு. இது எல்லாத்தையும் டீல் பண்ணியிருக்காங்க டிவிஷன் பெஞ்சில். 2 டிவிஷன் பெஞ்ச், 2 நீதிபதிகள் கொண்ட 2 அமர்வுகள் வந்து பெர்மிஷனை கொடுக்க கூடாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. HRNCயும் டெம்பிள் அத்தாரிட்டியும் எடுக்கிற முடிவு சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி முடிவடைஞ்ச பிரச்சனை இது. நான் என்ன ரெஸ்டியூடிகேட்டான்னு நாங்க என்ன சொல்றோம்னா, ஏற்கனவே நீண்ட காலம் வழக்கு நடந்து அது முடிவடைஞ்ச பிறகு திரும்ப சைடு வழியோடி நீங்க ஏறக்கூடாது. அப்படின்னா முடிவே கிடையாது. 500 வருஷமா அந்த பிரச்சனையை வச்சு நம்ம வந்து சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா?
அப்போ ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்ல. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துக்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து அப்பீல் போகணும்ல. இல்ல இப்ப நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து அப்பீல் போகணும். இல்லைன்னா வந்து சீஃப் ரெஃபர் பண்ணி, தலைமை நீதிபதி ரெஃபர் பண்ணி லார்ஜர் பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி சிங்கிள் ஜட்ஜி அதுல உள்ள லூப்ல இருந்து நீங்க வந்து ரெஸ்டியூடிகேட்டா வந்து பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி நான் இங்கேயே இருப்பேன் 6-5க்கு நான் வந்து நடவடிக்கை எடுப்பேன், நீதிமன்ற அவமதிப்பு நடக்கும் அப்படின்னு சொல்றது, சிஐஎஸ்எஃப் படையினர் அனுப்புறது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீதிபதி செய்யறது சரிதானா இல்ல அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது வந்து சிஐஎஸ்எஃப் அனுப்புறது இருக்குல்ல, இதுல ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க தீர்ப்பு கொடுக்குறோம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, இது எக்ஸிக்யூட்டபிள் ஆர்டரா இல்லையா, இது நிறைவேற்ற முடியுமா முடியாதா, எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, அதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா கண்டெம்ப்ட்னு ஒரு ப்ரொசீஜரும் அப்பீலுங்கிற ப்ரொசீஜரும் இது எல்லாமே இருக்குல்ல. நீங்க இது எல்லாமே வந்து ஒரு ஃபைனாலிட்டி அடையலல்ல. அப்போ வந்து இப்போ நீங்க வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க, இதை எப்படி ப்ராசஸ் பண்ணலான்னு கலெக்டருக்கு இந்த டிஸ்கஷன் நடக்குது. அவங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் பண்ணுவீங்களா, டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களான்னு அவங்களுக்கு ஒரு டிஸ்பியூட்டை ஒருத்தவங்க வந்து ரைஸ் பண்றாங்க. ரைஸ் பண்ணும்போது என்ன செய்யறாரு, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு, என்ன செய்யலாம்னு அவங்க ஆலோசனை பண்றாங்க, கூட்டம் நடத்துறாங்க. அதுக்குள்ள நீங்க ப்ரெஷர் பண்ணி கண்டெம்ப்ட் எடுத்துட்டு இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அது ஒரு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், பேரிகேட் எல்லாம் உடைக்கிற இந்த மாதிரி வருது இல்ல. அது இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து நீங்க இது ஒரு மக்களுடைய சென்டிமெண்ட், ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் தொடர்பா இருக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுல நம்ம வந்து பதட்டப்பட்டு பண்ணக்கூடாது. இதுல அவசரத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது வந்து அதற்கு முந்தின வாரம், அதாவது அக்டோபர் 28 ஆர்டர் ரிசர்வ் பண்றாங்க, 1 தீர்ப்பு வருது. இதுல அந்த 28 இருந்துச்சுன்னா இந்த கேஸ்க்குள்ள வந்து தர்கா என்னைக்கு வந்தாங்கன்னு சொல்லுங்க. 26 தான் அவங்க வராங்க. 26 வராங்க. 27 அப்ஜெக்ஷன் போடுறாங்க. அப்ஜெக்ஷன் போட்டு அன்னைக்கு கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி வக்ஃபுக்கு சொந்தமானதுங்க. 28 வக்ஃப் வராங்க. வக்ஃப் கவுண்டர்லாம் போடல. 28 ஆர்டர் ரிசர்வ் பண்ணிடுறாரு. எவ்வளவு அவசரம், இதுல எதுக்கு இவ்வளவு அவசரம்? இது வந்து ஹாஸ்டி. நாங்க அதனாலதான் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது வந்து மிக மிக அவசரமாக, ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயத்த, அதாவது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி டிவிஷன் பெஞ்சில் நடந்திருக்கு, சிங்கிள் ஜட்ஜ் நடந்திருக்கு, அன்பிரசிடென்டட் ஹாஸ்டி மேனர், யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு 2 கிளைம் இருக்கு, 2 சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. ஏற்கனவே வந்து தர்கா இடிப்பா, அது அவமான சொன்னோம், வந்து ஒரு ஒரு புனித மலையில எப்படி வந்து கல்லறை இருக்கலாம்னு கேட்கிறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, 2 மலையும் ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடிய குன்றுகள், இதுக்கு ஒரு வேலி வந்து இருக்கு, இது தனியா இருக்கு, இந்த இது நாங்க நீண்ட காலமா இதுல இருக்கிறோம், இதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்றாங்க. அதை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணதாக வரலாற்று ஆதாரங்கள் இல்ல. எந்த வரலாற்று ஆதாரங்களும், அதாவது வந்து இதை ஃபோர்ஸ் பண்ணி வந்து சிக்கந்தர் அங்க வந்து வந்து இருந்தாருன்னு. ஏன்னா ஒரு அவரு அந்த மலையை வந்து ஒரு அமைதியை தியானம் பண்றதுக்குன்னு பயன்படுத்தினாருங்கனால பிற்காலத்துல கட்டப்படுது. அவரு போரில் தோற்ற ஒரு மன்னன், நாயக்கர்கள் ஆட்சி பண்ணும் பொழுது அது கட்டப்படுது, அவருடைய ஃபாலோவர்ஸ் கட்டுறாங்க. அப்போ வந்து இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி கட்டினதுலாம் இல்லை. அது அடுத்து அக்கம் பக்கமாக சைட் பை சைடு வந்து பல ரிலீஜியன் இருக்கிறதும், காம்பவுண்ட் ஜவுரு, இந்த மாதிரி இலக்கிய வரலாற்றை மாற்றி எழுதுவது தானே. நாங்க வந்து 2-3 விஷயங்களை இதுல, அதாவது நான் அந்த சொன்னேன்ல, 2014 2 கிளைம், ஒன்னு ஹில் டாப், இன்னொன்னு குதிரை சுனை திட்டு. குதிரை சுனை திட்டுங்கிறது தான் கேஸ். இவர் எப்படி டிஃபைன்ஷன் பண்ணா, ஹில் டாப் தர்கால கொடியேற்றணும்னு கேட்டாங்க முந்தி, இப்ப தர்கால இல்ல, இப்ப தனியா ஒரே குன்றுடைய உயரத்துல இது ஒரு முனையில இருக்கு, இது ஒரு முனையில இருக்கு அப்படின்னு அவர் டிஃபைன் பண்ணாரு. ஆனா போகக்கூடிய பாதை நெல்லித்தோப்புக்கு போய் போகணும், நீங்க தர்கா ப்ராப்பர்ட்டி வழியாக போகணும், அதே படிக்கட்டு அக்சஸ் பண்ணணும். இவர் பாறை ஏறி குதிக்கலாங்க, பாறை ஏறாம தர்காவுக்கு போற வழியில போய் தர்காவுக்கு போய் தான் இங்க வரணும். அப்போ இவ்வளவு இருக்கு. அடுத்து அந்த தூணை பொறுத்தவரை, அது பிரிட்டிஷ்கார காலத்துல சர்வேக்காக போடப்பட்ட தூண்ங்கிறது ஒரு தரப்பு வாதம் தான், எதுவும் நிரூபிக்கப்படலை. நம்ம ஓப்பனா சொல்லுவோம். இன்னொன்னு தீபத்துக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றது இருக்கு. தீபத்துக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி மனுதாரர் தரப்புல வந்து அவர் தரப்புல போட்ட வழக்கறிஞர் வந்து ரவிக்குமாருடைய தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க போட்ட டாக்குமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏற்கனவே உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய தீபத்தூண்ல இருக்கக்கூடிய கல்வெட்டை எடுத்து போட்டிருக்காங்க. அந்த கல்வெட்டு வரலாற்று ஆதாரங்கள் உள்ள ஒரு தீபத்தூண். அது அந்த அதை வந்து அதுக்கு அந்த தீபத்தூண்ல ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல கேஸ் போட்டாங்க முந்தி. இப்ப போன கேஸ்க்கு இந்த கேஸ்க்கு என்ன, அந்த தீபத்தூண்ல ஏத்தக்கூடாது, இங்கதான் ஏத்தணும்னு போட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அந்த தீபத்தூண்லயும் ஏத்தணும்,
இந்த தீபத்தை ஒண்ணு ஏத்தணும். இதனால இது புது வழக்காயிருமான்னு கேட்கிறேன். இதனால இது புது வழக்காயிருமா? போன டைம் வந்து தர்கா வந்து ரெஸ்பாண்டா சேர்க்கலங்கிறது ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து தர்காவை வந்து சேர்த்தாச்சின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்ல, இதனால இது ஒரு புது வழக்காயிர முடியுமா? இதன் காரணமாகவே இது ஒரு புது வழக்காக ஆக முடியாது. ஒரு அண்ட்ரஸ்ட் உருவாக்கணும்ன்றது மட்டும் தான் நோக்கமா இருக்கு அப்படின்னு. அண்ட்ரஸ்ட் உருவாக்கணுங்கிறது ஜட்ஜுடைய நோக்கம் நம்ம சொல்ல முடியாது. ஜட்ஜ் பண்ணது ஒன்னு ஜுடிஷியல் பிரின்சிபல்ஸ், டிசிப்ளின், ஜுடிஷியல் டிசிப்ளின், ஒரு நாள் மிகப்பெரிய கலவரம் நடக்குது, பேரிகேட் உடைக்கப்படுது. அது நான் என்ன சொல்றேன்னா, அப்படி தமிழகத்துல ஒரு குரூப் இருக்கிறாங்க, அதை நீங்க சரியா பார்க்கணுங்கிறத நம்ம சொல்றோம். அவங்க புனிதவான்கள் மாதிரி நம்ம நினைக்க கூடாது. அடுத்த நாளும் அதே ஜட்ஜ் அதே உத்தரவு தானே பிறப்பிக்கிறாரு. இன்னைக்கும் நீங்க ஏத்தி ஆகணும்ன்ற பிறப்பிக்கிறாருல, மறுபடியும் கவர்மெண்ட். ஆமா, அடுத்த நாள் வந்து கோயில் நிர்வாகமும் அங்க கோயில் அர்ச்சகர்களும் சொல்லிட்டாங்க, இது வந்து நாங்க அந்த குறிப்பிட்ட கார்த்திகை தீபத்தை அதுக்கு ஒரு நாள் தான் நாங்க ஏற்றுவோம், இதுக்கு மேல ஏத்துறது வழக்கம் இல்லைங்கிறாங்க. வெவ்வேறு இடங்கள்ல ஏத்துறதை வச்சுட்டு அவர் ஆர்டர் போடுறாரு. நம்ம என்ன சொல்றோம்னா, அதாவது வந்து இந்த வழக்குடைய பேஸை நான் சொல்றேன். வழக்குடைய பேஸ் ஒரு அவசர கதியில விசாரணை இப்படி மேற்கொண்டது வந்து தவறு. ரெண்டாவது வந்து இது வந்து லீகல் பிரின்சிபல்ஸ், ஜுடிஷியல் டிசிப்ளின் வந்து மீறினது. இன்னொன்னு, இதுடைய கஷ்டம், இங்க வந்து ஒரு பழக்க வழக்கம் இருக்கா இல்லையா, யாராவது தீபம் ஏற்றலாமா இல்லையா அப்படின்னு இதை கேட்க வேண்டியது ஹெச்ஆர்என்சி, அந்த கோயில் நிர்வாகம். அந்த கோயில் நிர்வாகத்துக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமானது. அப்போ யாரோ வெளியூர்காரங்க 2 பேர் வந்து கலவரம் பண்ணணும்னு இந்த நாட்டில் நடந்திருக்காருன்னா அதுக்கு பிரசிடென்ஸ் இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி கோர்ட் பெர்மிஷன் வாங்கி வந்து ஒரு அமைதி வகையில வந்து கரசேவை நடத்துறோம்னு சொல்லிட்டு போய் கண்ணுக்கு முன்னாடி இடிச்சிருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து இப்ப ஆடு கோழி ஆடை வந்து இந்த தர்கால வந்து ஆட்டை போய் பலியிடுறது வந்து தடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்களுடைய ரைட் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ அவங்களுடைய ரைட் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு அவங்களுக்கு அறியாத, அவங்க மைனாரிட்டி, அவங்களுக்கு அறியாத ஒரு டென்ஷன், ஒரு பாதுகாப்பின்மை அப்படி இருக்கும். இதுல ரைட் இருக்கா இல்லையான்னா நீங்க சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் நிரூபிச்சு கன்வின்ஸ் பண்ணி செய்யணும், செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா. இல்ல, இப்ப நீங்க சொல்றது போல ஒரு நீதிபதிக்கு இந்த புரிதல், நீங்க சொல்றது போல ஜுடிஷியரி பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும், டிசிப்ளின்டா இருக்கணும், ஒரு இந்த நம்ம தீர்ப்பு கொடுத்தோம்னா இப்படி ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியணும்ல. அதான் நான் சொல்றேன். அதாவது வந்து அது ஃபேர் சான்ஸ் நீங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு கொடுக்கல. நீங்க அந்த ஒரு வாரத்துல டெய்லி கேஸை போட்டு முடிக்கணும்னு நினைச்சு ஆர்டர்ஸை ரிசர்வ் பண்ணிடுவீங்க. ஏன்னா போர்ட்ஃபோலியோ அதுக்கு பிறகு மாறுது. ஃபேர் சான்ஸ் அவங்களுக்கு கொடுத்தோம்னா என்ன செய்யணும்னா, அவங்க கேட்பாங்க இந்த கல்லை பத்தி வந்து ஆர்காலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கணும், செய்யுங்க. நீங்க அந்த தூண் வந்து எதற்காக நிறுவப்பட்டதுங்கிறதுக்கு வந்து இப்போ வந்து இந்த கெடலோல அது ஒரு வந்து சர்வேக்காக அதை நிறுவப்பட்ட கல்லுங்கிறது நிறைய இடங்கள்ல அதுக்கு தூண் இருக்கு, பல விதங்கள்ல பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து முழு இதையும் சர்வே எடுக்கிறதுக்காக அதோடைய இதை நிறுவுறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நீங்க ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துறது, இதெல்லாம் பண்ணணும். நான் அதையும் தாண்டி நீங்க விசாரிக்கவே முடியாது. இதை சிங்கிள் ஜட்ஜா டிவிஷன் பெஞ்சில் ஏற்கனவே இந்த மேட்ரு டீட்டெயிலா டீல் பண்ண பிறகு நீங்க வந்து சீஃப்க்கு ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி டிவிஷன் பெஞ்சில் ஆர்டர் இருக்கு, எனக்கு அந்த டிவிஷன் பெஞ்சு லா அண்ட் ஆர்டர் காரணம் சொல்றாங்க, டிரான்குலிட்டி, பப்ளிக் ஆர்டர், இதெல்லாம் காரணம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அது காரணமா தெரியல. அப்போ உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு யூ ஹேவ் டிஃபரன்ஸ் வித் டிவிஷன் பெஞ்ச். அதை சொல்லாம சைட்லைன் பண்றது இருக்குல்ல, சைட்லைன் பண்றது இன்டிசிப்ளின், ஜுடிஷியல் இன்டிசிப்ளின். அடுத்து ஃபேர் சான்ஸ் வந்து நீங்க ஆப்போசிட் பார்ட்டி கொடுக்கல. they have not filed counter. வெறும் preliminary objection தான் தர்கா போட்டிருக்காங்க. வக்ஃப் போர்ட் வந்து நிக்க தான் செஞ்சிருக்காங்க. வக்ஃப் போர்ட் ஃப்ரைடே வந்து நின்றுருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லி பண்றது இருக்குல்ல, இதெல்லாமே ப்ராப்ளம். இதுல அப்புறம் கொண்டு வராங்களா, அதாவது ஒரு ஜுடிஷியரிக்கும் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர், இந்த 3 தூண்களுக்குமே ஒரு இடர்பாடு இல்ல ஒரு நெருக்கடி ஏற்படுது இல்ல. கோர்ட் ஆர்டர், கிளியரான ஆர்டர் இருந்துச்சுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் எக்ஸிக்யூட்டிவ் வேலை. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்றதுல தடை இருக்கிறத பத்தி என்ன, கம்யூனல் டென்ஷன் ஆகிறத பத்தி என்ன, அப்பதான் நீங்க கன்சிடர் பண்ணணும். எந்த கண்டெம்ட்லயாவது ஏதாவது போலீஸ் ஆஃபீஸரை பனிஷ் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது கலெக்டரை பனிஷ் பண்ணியிருக்காங்களா? ஏன் பனிஷ் பண்ணல? கண்டெம்ட்ங்கிறது ஒரு எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு மெத்தடு. எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மெத்தட் வந்து 5 மணிக்கே உட்காந்து 6:05க்கு உட்காந்து ஆர்டர் போடுறது இருக்குல்ல. அவரை ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான முயற்சி, எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு காரணம் கற்பிச்சுட்டோம்னா பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியமா இருக்காதுங்கிறதுனால நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் போகணும்னு அவசியம் இல்லை. கோரான ப்ராப்ளம் என்ன இருக்கு, நேரடியாக அதாவது நிறைய விஷயங்கள் மிஸ்கோட் பண்ணப்படுறது, நிறைய இதுல ஃபிளாஸ், அப்பேரண்ட் ஃபிளாஸ் இருக்கு. ஏன்னா இந்த அப்பேரண்ட் ஃபிளாஸ் எப்படி இருக்குன்னா,
1923 வந்து இந்த சூட்ல ஆர்டர் போட்டது ராம ஐயர். அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் இதுல சொல்லியிருக்காங்க. இது நமக்கு வந்து நெருடலா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு இஸ்லாமியர்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 2 ஹில் இருக்கு. அதுல ஒரு உச்சியில வந்து உச்சி பிள்ளையார் கோயிலும் தீபத்தூணும் இருக்கு. இன்னொரு ஹில், அதோட உயரமான ஹில் இருக்கு. அந்த ஹில்லுல வந்து இவங்க வந்து தர்கா இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன இருக்கும்னா ஒரு ஃபெர்வர், ரிலீஜியஸ் ஃபெர்வர், ஃப்ரென்சி அண்ட் ரைவல்ரி. அந்த இதுல தான், அதாவது வந்து என் மதம் பெருசுன்னு அந்த எண்ணத்தை தான் கட்டியிருப்பான்னு நினைக்கிறேங்க அவரு. அவருக்கு யாரும் சொல்லல, கோர்ட்ல கேஸே அது கிடையாது. அப்போ அவர் அந்த ஜட்ஜி இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு இதை சொல்றாரு. அப்ப இதெல்லாம் படிக்கிறவங்க அவர் ராம ஐயர் அப்படி சொல்லியிருக்காரு. பிரச்சனை அதுல மெயின் கேஸ் யாருக்கும்னா அந்த போர்டு, டெம்பிளுடைய நிர்வாகத்திற்கும் அரசாங்கத்துக்கும் கேஸ். ரோடு போட போறேன் அரசாங்கம், ரோடு கோயில் சொந்தமானதுன்னு இவங்க சொல்றாங்க. பிரச்சனை அப்போ எனக்கு மலையே சொந்தம்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லீமும் ஒரு தற்செயலாக அவங்கள ஒரு பார்ட்டி. அப்படி இருக்கும்பொழுது தற்செயலாக ஒரு பார்ட்டியா இருந்தா கூட எது வரைக்கும் யாருக்கு எல்லைன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அப்பதான் நெல்லித்தோப்பு, அந்த மலை தர்கா இருக்கக்கூடிய மலை உச்சி, தர்கா இருக்கக்கூடிய மலை உச்சிங்கிறத தர்கா காம்பவுண்ட் சவர்ல இருந்து எவ்வளவு தூரம்னு அளந்துகிட்டு இருக்காரு. மலை உச்சியில இருந்து கொஞ்சம் தூரம் இருக்குன்னா நீங்க இதுல ஏறி போனீங்கன்னா 2 மதத்துக்கும் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை வராதா? அப்படி தேவைங்கிறது இது வந்து ஒரு பிராக்டிஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு 500 வருஷமா நம்ம இந்த இடத்துல தான் ஏத்தணும்னு ஏதாவது ஒரு கிளியரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம சொல்லலாம் முஸ்லீம்ஸ்ட இல்லைங்க பல வருஷமா இருந்திருக்கு, தர்கா கட்டினதே ஒரு ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காங்க, இன்னைக்கு நம்ம அதை மாற்ற சொல்லலை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த மனநிலையை கொண்டு வருது. தர்கா ஃபோர்ஸ் பண்ணி கட்டப்படலை. தர்கா கட்டின பிறகு அந்த காலகட்டத்தில், அதாவது வந்து இதுல அந்த தர்கா, அந்த நெல்லித்தோப்புல இருந்து காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இடம் அப்படி போகுது. அது அதனாலதான் அந்த தர்கா இருக்கக்கூடிய மலை முழுக்க அவர்களுக்கே தர்கா அத்தாரிட்டிக்கே சொந்தம்னு சொல்லலை. ஏன் இந்த டிஃபரன்சியேஷன் வந்துச்சுன்னா, அங்க வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு அந்த டைம்ல. அப்போ வந்து இதுல சிலை வழிபாடு இருக்கு, இதுல சிலை வழிபாடு இல்லாம இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஃபரன்ஸ் இருக்கு. முழுக்க இவங்களுக்கு சொந்தமா இருந்துச்சுன்னா அந்த சிலையை கட்ட பெர்மிட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா சைமல்டேனியஸா எல்லாம் இருக்கு. அப்படி இப்ப எதுக்காக அந்த தீர்ப்பு சொல்லப்பட்டுச்சுங்கிற பார்க்கணும் நம்ம. அதாவது வந்து அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது வந்து நீங்க அதெல்லாத்தையும் கோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து இப்ப இதுல சொல்லும் பொழுதே இந்த தீர்ப்புல மிக முக்கியமான ஃபிளாஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்னன்னா, மலை உச்சி முழுவதும் வந்து அந்த தர்கா இருக்கக்கூடிய முழு மலை உச்சியும் தர்காவுக்கு சொந்தமானது. அப்படி இருக்கும்போது இது 15 மீட்டர் இருக்கா 25 மீட்டர் இருக்கான்னு அளந்து தகராறு பண்ணிட்டு இருக்க முடியுமா? இது வந்து மலையுடைய இது கிழக்க இருக்குது மேக இருக்குன்னு சொல்றது எவ்வளவு தவறான அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்ல எவிடன்ஸா நம்ம எடுத்துக்கணுமா? எந்தது? இப்போ வந்து மலை உச்சி முழுவதுமாக, மலை உச்சி முழுவதும் 1923 தீர்ப்புல தெளிவா இருக்கு. இது ஜிஆர்எஸ்ஜே ஆர்டர்லயும் இருக்கு. இவர் ஜிஆர்எஸ்ஜே அந்த ஆர்டர் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து போட்டிருக்காரு. அதுல மலை உச்சி முழுவதும், ஹோல் ஆஃப் த டாப் ஆஃப் த ஹில், எக்ஸாக்ட் வேர்ட் அதான், ஹோல் ஆஃப் த டாப் ஆஃப் த ஹில். த முஹம்மதன் defendants 3, 4 and 8 to 13 are owners and are in possession of Nellithop with all that it contains, the flight steps mentioned above, the new mandabam, the whole of the top of the hillock on which the mosque and the flagstaff stand. அந்த மாஸ்க், அதோடைய கொடிக்கம்பம், அது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மலை உச்சியும். இப்ப எதுக்கு போய் 30 மீட்டர் 40 மீட்டர் நடந்துட்டு இருக்கீங்க? இது என்ன டிசிப்ளின்? இது என்ன? இது வந்து நீங்க தேவையில்லாத மத கலவரத்தை தூண்டதுக்கு வந்து நம்ம ஜுடிஷியரி காரணமா இருக்கலாமா? இப்போ ஜுடிஷியரிங்கிறது நம்ம ரெஸ்ட்ரெயின் பண்ணி இருக்கணும். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை பத்தி ஏதாவது எக்ஸ்ட்ரீம் எலிமெண்டா நம்ம தூண்டி விடக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் எலிமெண்டா தூண்டி விடக்கூடாது. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து 30 வருஷமா கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வாரத்துல வந்து நீங்க அவசரமா ஏன் பண்றீங்க? எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க, ஃபேர் ஹியரிங் கொடுங்க. உங்களுடைய போராட்டம் அப்படின்றது இம்பீச்மெண்ட் தான். தகுதி நீக்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம், இல்ல இது யார் செய்ய முடியும்ன்ற ஒரு கேள்வி. பார்லிமெண்ட் தான் பண்ணணும். நாம இப்படி எக்ஸ்ட்ரீமா நாங்க வந்து தமிழ்நாட்டில் கலவரம் நடக்கிறத விட ஒரு ஜட்ஜி இம்பீச் பண்ணலாம்ல. ஜுடிஷியரியுடைய கான்சியஸை வந்து, அதாவது வந்து ஜுடிஷியரியுடைய கான்சியஸை எழுப்பதற்கு முதல் கட்டமாக இன்னைக்கு பண்ணியிருக்கோம். முதல்ல கான்சியஸ் வந்து வரணும் நமக்கு. ஏன்னா இதுக்கு அதுக்கப்புறம் ரிட் அப்பீல் இருக்கு. ஜட்ஜஸ் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்ல. நான் அவங்க ஒரு ஓத் எடுக்கிறாங்க. இந்த செக்யூலர் கண்ட்ரியில வந்து எல்லாருக்கும் சமமா நடத்தணும். 2 தரப்பையும் சமமா நடத்தணும்ல. நீங்க
ஒரு தரப்பையும் ஒரு தரப்புக்கு ஒன்னு இன்னொரு தரப்புக்கு இன்னொரு நீதி நீங்க கொடுக்க கூடாதுல்ல. அப்ப அன்பயஸ்டா இருக்கணும். அந்த தீர்ப்பு நம்ம என்ன சொல்றோம்னா, எப்படி தீர்ப்பு வந்தாலும் சரி கம்ப்ளை பண்ணணும். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இதெல்லாம் பிராக்டிகல் பாசிபிலிட்டிஸ் இல்ல, அதனால இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அல்டிமேட்டா ஏதோ ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா தப்பான தீர்ப்பா இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன செய்ய முடியும் நம்ம? அது வேற, அது வேற. அதாவது வந்து ஏன்னா ஒரு சிஸ்டம்னா எல்லாருக்கும் வந்து அப்படிதான் ஆப்ரேட் ஆகும். அநீதியான சிஸ்டமா இருந்தாலும் எல்லாரும் வாழ்ந்து தான் ஆகணும், அதை கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆனா அதுல ஃபைட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, அதை சுட்டி காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதை சரி பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம ஃபைட் பண்ணி தானே ஆகணும். அப்போ நீங்க வந்து இந்த 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 தப்பை நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. இந்த தப்புக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இந்த தப்பை சரி செய்ய வேண்டியிருக்கு. இந்த கான்சியஸை, அதாவது வந்து நிறைய சாதாரண மனிதனுடைய நம்பிக்கையை வந்து தூண்டி விட்டு அவனை வெறியேற்றி விடுற மாதிரியான நிகழ்வுகள் நம்ம நடக்கக்கூடாது. அவனுடைய நம்பிக்கை இந்த மலை முழுவதும் புனிதம்ங்கிறது ஒரு நம்பிக்கைன்னு சொல்றாங்க, மறுப்பே கிடையாது. திருப்பரங்கன் மலை முழுவதும் புனிதமான மலைன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுல சைட் பை சைடு ஒரு பக்கம் சமணர்களுடைய, இப்ப சமணர்களுடைய கேவ் ஃபர்ஸ்ட் வந்துச்சா, சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுடைய சிலை ஃபர்ஸ்ட் வந்துச்சா நமக்கு தெரியுமா? சமணர்களே வெளியில இருந்து வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸ் இருந்திருக்கும். நம்மளை பொறுத்தவரை, தமிழ் மரபை பொறுத்தவரை, குறிஞ்சி மலையை ஒட்டி உள்ள ஒரு நம்ம ட்ரைப்ஸ், தமிழர்கள் ட்ரைப்ஸா இருக்கும்போது உள்ள தலைவன் தான் முருகன். அப்போ அதற்கும் சமணத்துக்கும் முந்தையது. ஆனா அந்த சமண மதத்துக்கு அங்க பெர்மிஷன் கொடுத்திருக்காருல முருகர். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் முடியாது. எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்து ஒன்றோட ஒன்று யாரையும் ஆதிக்கம் பண்ணல. இது வந்து வட இந்தியாவில் போரிட்டாங்க, கோயிலை இடிச்சாங்கிற வரலாறு தமிழ்நாட்டுக்கு கிடையாது. போரிடு இங்க கடைசியா கொஞ்சம் பேர் நாயக்கர் காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் முகமதியன் ஆட்சி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இங்க எல்லாரும் நமக்கு வந்து நாம வந்து உலகத்தோட தொடர்புல இருந்தவங்க தமிழர்கள். நாம வந்து அரபோட ட்ரேடுல இருந்தவங்க. அப்போ வந்து அங்க இங்க இருந்து வந்தாங்க. அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ல அப்பவுமே மாஸ்க் வந்துருச்சு. அப்பவுமே வந்து அந்த கடல் வழி தொடர்புகள் மூலமாக இங்க வந்து கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமும் வந்துச்சு. அதுல வந்து விருப்பப்பட்டவங்க மாறிக்கிட்டாங்க. இது இயல்பா, அதனாலதான் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு வாழ்நிலை இங்க இருக்கு. அப்போ வந்து கொஞ்சம் பேர் ஒரு எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ் ஏற்கனவே கொஞ்சம் பயஸ்டாவும் இந்த ஆடு கோழி வெட்டுறதுல மலை உச்சியில வந்து தர்கால வெட்டக்கூடாதுன்னு ஒரு அதுலயும் ஒரு தீர்ப்பு, ஒரு பயஸ்டான ஒரு தீர்ப்பா தானே. அதாவது ஒரு தரப்புக்கு ஒரு தீர்ப்பு அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஆட்டை பலியிடுவது என்பது இந்து தர்மத்துக்கு எதிரானதுங்கிறது கிடையாது. அது இந்துல ஒரு பிரிவினருக்கு எதிரானது. இல்ல அங்க போய் கெடா வெட்டு. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா கோயிலையும் பலியிட்டு இருந்தோம், முருகன் கோயிலே பலியிட்டு இருந்தோம். நீங்க எல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டீங்க. பிராமணிக்கல் ஃபோர்சஸ் டேக் ஓவர் தி ஹிந்து டெம்பிள்ஸ். எப்படி நீங்க ரெக்கவர் பண்ணி இப்ப எல்லாரையும் தொடர்ந்தே விடுறோம் நம்ம? இது என்ன செய்ய, கொஞ்சம் தமிழ்ல வழிபாடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். தமிழ்ல வழிபாடு நடத்துங்க, சமஸ்கிருதம் வேண்டாம். சமஸ்கிருதம் டேக் ஓவர் தி ஹிந்து டெம்பிள்ஸ். அப்போ நீங்க எல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டீங்க. அதை கூட சகோதரத்துவமா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெகோசியேட், அதாவது நம்ம வந்து மீடியேட் பண்றோம், ஒரு டயலாக் நடத்துறோம். அப்போ நாங்க வந்து நமக்கு, அதாவது இந்த பெரும்பான்மையான இருக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து ஒரு டயலாக் நம்ம பண்றோமா இல்லையா? அப்போ சைட் பை சைடு வந்து ஒரு ஹிந்து மதத்துடைய நம்பிக்கைகளை உள்வாங்கி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க ஒரு டயலாக் நடத்த மாட்டீங்களா? ஃபோர்ஸ் பண்ணி அவனை கட்டாயப்படுத்தி பண்றது எப்படி நியாயமா இருக்கும்? அப்போ இது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்காக, சொசைட்டியுடைய நிலைமைக்காக நான் இதெல்லாம் சொல்றேன். இந்த பேக்ரவுண்ட்ல ஜுடிஷியரி வந்து இதை கன்சிடர் பண்ணாமல் நடந்தது. அயோத்தியால இதை கன்சிடர் பண்ணாம நடந்தது ஜுடிஷியரி. அதே இது ரிப்பீட் பண்ணக்கூடாது, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் நாம இதை கண்டிக்கிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கையில எடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி. இது முஸ்லீம் கேட்டாங்களா, எதுக்கு கவர்மெண்ட் இவ்வளவு வம்பு பண்றீங்கன்னு கேக்குறாங்க. கவர்மெண்ட் வம்புலாம் பண்ணல. இது வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரக்கூடாது, பப்ளிக் ஆர்டர் வரக்கூடாது, ரிலீஜியஸ் டென்ஷன் வரக்கூடாது. நமக்கு அதாவது ஒரு ஹிந்து மதத்துல உள்ள ஹிந்து மதத்துக்கு உள்ள ஒரு நம்பிக்கைக்கும், இஸ்லாமில் உள்ள நம்பிக்கைக்கும், கிறிஸ்தவங்கள் உள்ள நம்பிக்கைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராப்ளம் இந்த நாட்டிலே இருக்காதான்னா இருக்கும். அதாவது 150 கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டுல இந்த மாதிரி பல்வேறு 7-8 மத நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல சில டிஸ்பியூட்டோ ஒரு ஆதிக்கமோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இந்த பிரச்சனையை உள்ளூர் அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஏன்னா இது ஒவ்வொருத்தருடைய மத நம்பிக்கை சார்ந்த இன்னொருத்தரை புண்படுத்துவதுன்னு இருக்கு. என்னை பொறுத்தவரை வந்து தனிப்பட்ட வரையில வந்து இயேசுதான் ஒரே கடவுள் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவர் நினைக்கிறாருன்னா அதுவே வந்து அப்படி சிந்தனை அவருக்கு இருக்கும் போதே மற்ற கடவுளை மதிக்காம இருப்பாரு. அப்போ இயல்பா வெளிப்படுத்திடுவாங்க. அப்போ நாம இதெல்லாம் வந்து சாதாரண மனிதர்களுடைய குறைபாடுகளை நம்ம எஜுகேட் பண்ணணும். அதுல உள்ள ஸ்பெசிபிக்கான சீரியஸான ப்ராப்ளம் இங்கே இருந்துச்சுன்னா அட்ரஸ் பண்ணணும். நமக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது இதுல உள்ள பிரச்சனை. ஆனா இது மட்டும் பிரச்சனை இல்லையே,
இத மாதிரி 4-5 பிரச்சனைகள் இருக்கும். அப்ப நீங்க ஒட்டுமொத்த ஸ்டேட் மிஷினரியையும் இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி ரிலீஜியஸ் டிவைட் வந்து ஆகிறதும் அதை தூண்டுறதே ஒரு வேலையாகவும் வச்சுக்கிட்டு பொலிட்டிக்கலா அதை வந்து முழுக்க அரசியல் கட்சிகள் இறங்கி முத நாள் கோர்ட் இந்த ஆர்டர் இருக்கு, அடுத்த நாள் எடுத்துட்டு இருக்காங்க. கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க, அடுத்த நாள் போய் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. எல்லாருக்கும் பெர்மிட் கொடுத்துருக்கா கோர்ட்? அப்படியே பார்த்தாலும் கோர்ட்டு ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, திரும்ப அப்பீல் இருக்கு. இது 30 வருஷமா வந்து அவங்களுடைய கோரிக்கை நேற்று வந்த கோரிக்கையா? 30 வருஷமா இதை கோரிக்கிட்டு இருக்காங்க. யாரு? அந்த குறிப்பிட்ட தீவிரவாத அமைப்புகள். அப்போ அந்த குறிப்பிட்ட தீவிரவாத அமைப்புகள் 30 வருஷமா கோர்ட் கேஸ்ல தோத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு கேஸை வச்சுக்கிட்டு அவங்க பண்றாங்க. ஏற்கனவே வேற கேசஸ் இருக்குன்னு சொல்லும் பொழுது எல்லாரையும் வந்து தீபம் ஏற்ற முடியல. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. தினத்தந்தியில தலைப்பு செய்திங்க அது. தீபம் வந்து தீபம் தான் ஏத்துனாங்கல்ல. ஏற்கனவே 100 வருஷமா ஏற்றக்கூடிய இடம்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. 100 இயர்ஸா ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்தை புனிதமா நினைக்கிறாங்க. இதுல அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இல்ல. மலை முழுக்க ரைட் இருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு போய் வந்து பத்த வைங்கன்னா பத்த வைக்கிறது. அது தீபத்தை ஏத்துறது இல்ல, தீ வைக்கிறது. இது நம்ம கான்சியஸா இருக்கணுமா இல்லையா? நம்ம இது யாரு செஞ்சாலும் சரி, அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேங்கிற நக்கீரர் பரம்பரையில் வந்த தமிழர்கள் யார் செய்தாலும் சரி, நீதிபதி செய்தாலும் சரி, தவறுதான். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ.